ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 91:14. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை கர்த்தர் இந்த காலையில் நம்மோடு பேசுகிறார். நீ எங்கே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எங்கே வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உபாகமம் 32 வாசித்து பாருங்கள். ஊழையிடுதல் அவாந்தர வழிகளிலே யாக்கோபின் கோத்திரத்தை கண்டுபிடிக்கிறார். அவனை பூமியின் உயர்ந்த ஆழங்களிலே ஏறி வர பண்ணுகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படியானால் நீ இருக்க வேண்டிய இடம் எங்கே இருக்க வேண்டும்? எபேசியர் 2 பாருங்கள். 7 சொல்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் இந்த உங்களை அவர் கிறிஸ்துவோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு உட்கார வைத்திருக்கிறார். ஐயா, நீ இருக்க வேண்டிய இடம், நீ வாழ வேண்டிய இடம் கர்த்தருடைய உயர் தலங்களிலே, யாரும் தொட முடியாத, யாரும் நெருங்க முடியாத, யாரும் உன்னை குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உயர்மான வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். அதுதான் கர்த்தருடைய திட்டம். தட்ஸ் the plan of God. உன்னை குறித்து கர்த்தருடைய திட்டம் யாரும் நெருங்க முடியாத, தொட முடியாத, அசைய முடியாத ஒரு மேலான இடத்துக்கு உன்னை கொண்டு போக வேண்டும். ஆனால் அந்த இடத்தை ஏன் நம்மால் அடைய முடியவில்லை? அதற்கு காரணம் வேதவசனம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4:6 வாசித்து பாருங்கள். அந்த மகிமையான, அந்த மேன்மையான சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். எது பெட்டர், எது நல்லது, எது சிறந்தது என்று அறிய முடியாதபடி இந்த உலகத்தின் பிசாசானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். அநேக நேரங்கள் பெஸ்ட் வாங்கன்னு சொல்லி ஒஸ்ட்டை வாங்கிட்டு வரலையா? பெஸ்ட்டை தேடி போய் ஒஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு வரலையா? இதாங்க வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய வல்லமை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மகிமையின் கர்த்தரை இந்த உலகத்தின் பிரபுக்களை ஒருவரும் அறியவில்லையே, அறிந்திருந்தால் சிலுவையில் அவரை அறிந்திருக்க மாட்டார்களே என்று பவுல் மிகவும் ஆதங்கப்படுகிறார். அருமையானவர்களே, அதான் உண்மை. இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்திருந்தால் அவர் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்வார். அன்றைக்கு அந்த அருமான சமாரிய ஸ்திரியை பார்த்து, உன்னோடு பேசுகிறவர் யாரென்று நீ அறிந்திருந்தால் அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? இல்லை நம்முடைய மனக்கண்கள் குருடாக இருக்கிறதா? கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இன்னொன்று, அறியாமைக்கு காரணம் என்ன? ஓசியா 4:6 சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறப்பேன். 2வது, தேவனுடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நமக்கு வர வேண்டிய உயர்வுகளையும் நமக்கு வர வேண்டிய மேன்மைகளையும் நாம் புறம்பே தள்ளுகிறோம். ஆண்டுடைய வசனம் உன்னிலே இருக்குமானால் அவர் மேலான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து கொண்டு வருவார். மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கையை தருவார். வேதவசனம் அதுதான் சொல்கிறது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அங்கே இலை உதிரே இருக்காதுங்க, காட்சியே இருக்காது. காலத்தில் தன் கனியை கொடுக்கிற ஒரு சிறப்பான வாழ்க்கை. எனக்கு அருமையானவளே, நீ கர்த்தருடைய வேத வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன் நம்ம கொடுக்குறோமா? அல்லது அசட்டை செய்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஏன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வர முடியலன்னா, 2வது வேதாசனம், 1வது இப்பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தைக்கே முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டான் சாத்தான். 2வது வேதத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கல. எல்லாவற்றுக்கும் மேலாக சங்கீதம் 95 சொல்கிறார், 40 வருஷம் நான் அந்த ஜனத்தை நடத்தி என் வழியை அறியாதவள் என்றும் என் நிலைப்பாடுதலை பிரவேசிப்பதில்லை என்று வேதனையோடு சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து செங்கடலை பிளந்து யோர்தானை பின்னிட்டு திரும்பி எத்தனையோ அற்புதங்களை செய்து அவர் கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார். ஆனால் தங்களை நடத்தி வந்த தேவனை அவளை அறியாமல் விக்கிரங்களையும் தீமையான காரியங்களை பின்பற்றி தாட்சி அடைந்தார்கள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்பியா? எவ்வளவு அழகா ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். போன வருஷம் முழுவதும் ஒன்று நடத்தினார். இந்த வருஷத்துல நம்ம பிரவேசித்து இருக்கிறார். அந்த வழிகளை கொஞ்சம் அறிவாயா? நீ தனியா இல்லைங்க, யூ ஆர் நாட் அலோன். நீ தனியா இல்லை, கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு பெரிய உயர்ந்த வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, அன்புக்குரிய ஒரு வாழ்க்கை, உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு போகிற அளவு உன்னை நடத்தி செல்ல ஒரு மேன்மைக்கு நேராக உன்னை நடத்தி வந்திருக்கிறேன். ஆனால் நீயோ உன்னை நடத்தி வந்த, உன்னை தூக்கி சுமந்து வந்த, உன்னை காத்து வந்த தேவனை அறியாதனாலே இன்னைக்கு சிறுமை அடைந்திருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவரத்தை சொல்ல, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நீங்கள் தான் என்னை கொண்டு வந்தீங்கப்பா, நீங்கள் தான் என்னை நடத்தி வந்தீங்கப்பா, நான் எம்மாத்திரம். தாவீது அடிக்கடி சொல்கிறானே, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், நீர் தானையா என்னை சுமந்து வந்தீர். இன்னைக்கு அதே போல நன்றியுள்ள உணர்வோடு ஆண்டவர் ஒரு உயர்ந்த உன்னதமான வாழ்க்கையை நான் வாஞ்சிக்கிறேன். அந்த உயர உன்னதமான வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். என் மனக்கண்களை குருடாக்குற இந்த உலக முகத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. அடிக்கடி உலகத்தையே பார்த்து, உலக மக்களையே பார்த்து என் மகிமையான இயேசுவை பார்க்க மறந்து விடுகிறேன். என்னை மன்னின்னு சொல்லுங்க. உங்களுடைய வேத வசனத்தை அசட்டை செய்து எனக்கு வர வேண்டிய நன்மைகளை நான் இழந்து போயிருக்கிறேன், என்னை மன்னிங்க சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற அந்த உள்ளத்தை எனக்கு தாங்க. என்னுடைய அவிசுவாசத்தினாலே, என்னுடைய சந்தேகத்தினாலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கட்டில் வைப்பேன். பொன்னும் வள்ளியும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தருடைய நாமம் செய்யும். இந்த உலகத்தின் சம்பாத்தியங்கள் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தவனுக்கு செய்ய முடியும். அன்றை முடவனுக்கு முன்பதாக நின்று கொண்டு பேதுரும் யோவானும் சொன்னார்கள், இந்த உலகத்தின் மேன்மையாகிய பொன்னும் வெள்ளியும் இடத்தில் இல்லை, ஆனால் எங்களுக்குள் நாங்கள் அறிந்திருக்கிற நாமம் இருக்கிறது. நஸ்ராயேயு இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட என்று சொன்ன பொழுது அந்த மனிதனுக்கு வாழ்வு கிடைத்தது. இன்றைக்கு அதே வல்லமை உனக்குள் இறங்கி உன்னை பலப்படுத்தி உன்னை வழிநடத்த விரும்புகிறது. ஆமேன் இயேசுவே, உன் நாமத்தை நான் நம்புகிறேன் சொல்லி இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.